Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மோத்திச்சூர் லட்டு. இந்த மோத்திச்சூர் லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு பூந்தி கரண்டி எதுவும் தேவையில்லை. ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். லட்டு பண்ணுறதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மோத்திச்சூர் லட்டுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரலான ஃபுட் கலருக்காக பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை தொலி சீவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கடலை மாவில் தண்ணிக்கு பதிலாக இந்த பீட்ரூட் ஜூஸ் தான் சேர்த்து கலக்க போகிறோம். அப்போ தான் அதோட கலர் உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை கொஞ்சமாக மாவோடு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 கரண்டி மாவு எடுத்து கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா பூந்திக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிடக்கூடாது. இது சாஃப்டாக இருக்கும் போதே வெளியில் எடுத்துடணும். அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் பூந்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி கரண்டி எதுவுமே தேவையில்லை. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஷேப் எதுவுமே முக்கியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பூந்தி இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் சீனி 1 கப், தண்ணி 3/4 கப் இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீனியை நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாகை கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. கையில் எடுத்து தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக பிசுப்பாக இருக்கணும். ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி போதும். அடுத்ததாக இது கூட ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பூந்தியை சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, raisins இந்த 2ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது பூந்தியோடு சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், லட்டு உருட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதில் எந்த ஆர்டிஃபிஷியலான ஃபுட் கலர் சேர்க்கவே இல்லை, நேச்சுரலான ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்குறோம். பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோத்திச்சூர் லட்டை இதை விட ஈஸியாக பண்ண முடியாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லட்டு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.